இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஜெபம் செயலாக்கப்படட்டும். ஜெபம் என்று செயலாக்கப்படுகிறதோ அன்று மனிதன் அதிகமான ஆசீரையும் அருளையும் பெறுகின்றான். இந்த அருள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. மேலும் உழவனுக்கு உழைத்து கொடுத்த ஒவ்வொரு கால்நடைகளையும் நினைவு கூர்ந்து அந்த கால்நடைகளுக்கு நன்றி எடுக்கும் விழா உழவர் தினம், அதாவது மாட்டு பொங்கலை சிறப்பாக இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வார்த்தையோடு பயணம் செய்து ஜெபத்தின் மேன்மையை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரம் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மனிதனுக்குள் 3 வகையான ஆற்றல் உள்ளது. உடல் ஆற்றல், உள்ளாற்றல் மற்றும் ஆன்ம ஆற்றல். எல்லோருமே முதல் 2 வகை ஆற்றல்களில் மிக சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். ஆனால் 3வது வகை ஆற்றலை பெற தடுமாறுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தான் என்ற 3வது வகை ஆற்றலை சிறந்தவராக விளங்குகிறார். அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால் தான் அவரால் பல புதுமைகள் வல்ல செயல்களும் செய்ய முடிந்தது. இத்தனை வகையான அற்புதங்களை பெற அவருக்கு வலுவூட்டியது ஜெபம். ஜெபத்தின் வழியாகத்தான் அந்த ஆற்றலை அவர் முழுமையாக பெற்றுக் கொள்ளுகிறார். தந்தையாம் கடவுளை நோக்கி அவர் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்தின் வெளிப்பாடு ஆற்றலாக வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் சிந்தனை முழுவதும் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட மனப்பான்மையை கொண்டிருந்தார், எந்தெந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார், எதையும் மையப்படுத்தி தன்னுடைய அன்றாட செயலை அட்டவணை வகுத்து கொண்டார் என்பதை சாராம்சமாக இன்றைய நற்செய்தி நமக்கு ஆழமாக சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் அன்றாட வாழ்வில் மற்றவர் நலனை மட்டுமே முன்னிறுத்தி திரும்ப திரும்ப செய்த நற்செயல்கள் அவரின் தன்னலமற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் பணி ஒரு இடத்தில் முறிந்த பிறகு, நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்பதை மார்க்கு நற்செய்தி 1:38 தெளிவாக அவர் உணர்த்துகிறார். இந்த வார்த்தை அவரது பொறுப்புணர்வையும் கடமை உணர்வையும் வெளிப்படுத்துவதோடு அல்லாமல் இறையரசுக்கான வேட்கையை வெளிப்படுத்துகிறது. இயேசுவுக்கு எப்படி மற்றவர் நலனின் அக்கறையும் ஈடுபாடும் அதே வேளையில் நற்செய்தி அறிவிக்கும் பொறுப்பும் கடமையும் இருந்ததோ, அதே போல அவரை பின்பற்றும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு அந்த அக்கறையும் ஈடுபாடும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இதை விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம் என்ற மனப்பான்மை நம் கிறிஸ்துவ வாழ்வுக்கு அழகல்ல என்பதை கடவுள் உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் பெயருக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்க அழைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நம் கிறிஸ்துவ வாழ்வு அர்த்தம் பெற வேண்டும் என்றால் இயேசுவின் செயல்பாடுகளை, நம் கடமைகளை ஏற்று செயல்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் அவர் உணர்த்துகிறார். ஒவ்வொரு கடமைக்கும் ஆணித்தரமாக அஸ்திவாரமாக அமைது ஜெபம். அந்த ஜெபத்தில் நாம் ஈடுபடுகிற பொழுது ஜெபம் செயலாக்கப்படுகிறது. இதை அறிந்து செயல்படுவோம். மண் வாசனையோடு ஏற்கலப்பைகளை சுமந்து நாம் இன்பமாய் உணவு உண்ண விவசாயிக்கு தோள் கொடுக்கும் கால்நடைகளை போற்றுவோம். இவற்றை பாதுகாப்பது பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் கடமை என்பதை அறிந்து இன்றைய மாட்டுப் பொங்கலில் உழவனுக்கு தோள் கொடுக்கும் அந்த கால்நடைகளை நினைவு கூறுவோம். கடவுள் ஆசீரையும் அருளையும் அதன் வழியாக ஒவ்வொரு உழவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து இன்றைய பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் ஜெபம் செயலாக்கப்பட்டு ஒருவர் மற்றவர்களுக்காக எங்கள் பணி வாழ்வில் நாங்கள் ஈடுபடுகிற ஒவ்வொரு தருணத்திலும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு வாழ, மேலும் இன்று குறிப்பாக ஒவ்வொரு உழைப்பாளிக்கும் தோள் கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து கால்நடைகளையும் ஆசீர்வதித்து உமது அன்பு கரம் எங்களோடு பயணிக்க உம்மை வேண்டுகிறோம். Praise the Lord.